எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேஆர் சமையல் கோலத்தில் பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 250 கிராம் பாஸ்தா, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டு ஒரு 4 பல்லு தட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தக்காளி, இது ரெண்டையும் இந்த போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி இந்த கடாயை அடுப்பில் வைக்க போகிறேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போல் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த கடாயில் ஊற்றின எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயம், இந்த தட்டி வச்ச 4 பல்லு பூண்டு, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை, ஒரு காம்பு கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட இந்த காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போல் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த பாஸ்தாவை ரெடி பண்ணிடலாம். இந்த கேஸ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி போல் ஊற்றிக்கலாம். ஒரு 2-2.5 டம்ளர் தண்ணி போல் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் இந்த 250 கிராம் பாஸ்தாவை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஆயிலை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அது வரைக்கும் இந்த மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அந்த பாஸ்தா இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் வடிச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வைக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்குறோம். இதை இப்போ இந்த கடாயில் ஊற்றிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த கடாயில் ஊற்றிருக்கிறோம். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து இது நல்லா சுண்டி வரணும். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் நல்லா சுண்டிடுச்சு. கூட அரை ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பாஸ்தா வேகிறக்கும் காய் வேகிறக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் உப்பு நம்ம போடும்போது பார்த்து போடணும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போல் இது கூட போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். இந்த காய் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட இந்த தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கிறோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே இந்த வேக வச்ச பாஸ்தாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த பாஸ்தா, வேக வச்ச காய்கறி, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டு இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை இன்றைக்கே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.